ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான இது தேங்காய்லாம் அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கை தேங்காய், துருவின தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். இதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவு அரைச்சிருக்கேன். இப்போ வந்து தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேங்க. இதுலேயே போட்டு ஒரு திருப்பு மட்டும் திருப்பி கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியாக சேர்த்துட்டேங்க. இப்போ லைட்டாக ஒரு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துக்கலாம். போதுங்க. இப்படி தக்காளி ஒன்றும் பாதியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த டைமில் அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், இப்போ நறுக்கி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். போதுங்க. இந்த டைமில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் இந்த டீஸ்பூன் கணக்கில் தாங்க போட்டிருக்கேன். அதனால் காரம் அளவாக தான் இருக்கும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். உப்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. அப்புறமா உப்பு காரம் பார்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இந்த டைமில் உப்பு மட்டும் பத்தலை, நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த தேங்காய் வாசம் போனோடனே நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம். போதுங்க. குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணி குண்டால மாற்றிக்கலாங்க. ப்ளீஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்படியே ஆவி பறக்கிற சூடான இட்லியோட அந்த குருமாவை வச்சு சாப்பிட்லாமா? அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.